له المكرمين وإنا لربنا منقلبون. المرسلات عرفا والعاصفات عصفا والناشرات نشرا فالفارقات فرقا فالملقيات ذكرا عذرا أو نذرا إنما توعدون لواقع فإذا النجوم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نشفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين ألم كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين ألم نخلقكم من ماء مهين وجعلناه في قرار مكين إلى قدر معلوم. السلام عليكم ورحمة الله وبركاته. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் ஆரம்ப துஆ. அல்லாஹும்ம பாயித் பைனி வ பைன ஹதாயாய கமா பஅத்த பைனல் மஷ்ரிகி வல் மக்ரிப். அல்லாஹும்ம நக்கினி மினல் ஹதாயா கமா யுனக்கஸ் ஸௌபுல் அபியலு மினத் தனஸ். அல்லாஹும்ம அக்ஸில் ஹதாயாய பில் மாஇ வஸ்ஸல்ஜி வல் பரத். அத்தஹியாத்து லில்லாஹி வஸ்ஸலவாத்து வத்தய்யிபாத்து. அஸ்ஸலாமு அலைக்க அய்யுஹன் நபிய்யு வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைனா வ இலா இபாதில்லாஹிஸ் ஸாலிஹீன். அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. தொழுகையில் ஓதும் ஸலவாத். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. தொழுகையின் இருப்பில். اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. السلام عليكم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ولا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. وأقيموا الصلاة إن الصلاة تنهى عن الفحشاء والمنكر. தொழுகை வெட்கக்கேடான காரியங்களை விட்டும் தீமையை விட்டும் தடுக்கும். நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு தொழுகை. இஸ்லாம் 5 தூண்கள் மீது கட்டமைக்கப்பட்டுள்ளது. அது என்ன 5 தூண்கள்? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ். இதில் ஒன்றாவதாக இருப்பது கலிமா. கலிமாவை பொறுத்தவரை லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், அல்லாஹ் ஒருவன் மட்டும் தான், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் இறுதி தூதர் என்று யார் முழுமையுடன் நம்புகிறாரோ அவர் முஸ்லிம். இரண்டாவதாக தொழுகை. மூன்றாவதாக நோன்பு. நோன்பை பொறுத்தவரை யார் யாருக்கெல்லாம் கடமை இல்லை என்று பார்த்தால், சிறு குழந்தைகள், நோய்வாய்ப்பட்டுள்ளவங்க, தள்ளாத வயதை அடைந்த முதியவர்கள், இவர்களுக்கு முன்னிதான் நோன்பு கடமையாக்கப்படல. அல்லது பால் கொடுக்கும் தாய்மார்கள், பிரசவ பெண்கள், இவங்க நோன்பு விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இந்த நோன்பை எடுத்து வச்சுக்கணும். நான்காவதாக ஜகாத்து. ஜகாத்தை பொறுத்தவரை அல்லாஹ் தஆலா யாருக்கு எல்லாம் ஜகாத் கடமையாக்கப்பட்டிருக்கிறானோ அவங்க கண்டிப்பா ஜகாத் கொடுத்தே ஆகணும். அஞ்சாவதாக ஹஜ். ஹஜ்ஜை பொறுத்தவரை யார்கிட்டெல்லாம் அதிக செல்வமும் உடல் வலிமையும் இருக்கோ அவங்க கண்டிப்பா ஹஜ் செய்யணும். ஆனா இந்த இரண்டாவதாக தொழுகை இருக்கு தெரியுமா? இது முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் கட்டாய கடமை. பருவ வயதை அடைந்த ஆண் பெண் முஸ்லிம் மீதும் தொழுகை கடமை. பயணத்தில் செல்பவர் மீதும் தொழுகை கடமை. நோயாளிகள் மீதும் தொழுகை
சொல்றான், உங்களால நின்று தொழுக முடியலையா அமர்ந்து தொழுகுங்க, அமர்ந்து தொழுக முடியலையா படுத்து தொழுகுங்க, படுத்து தொழுக முடியலையா மனசளவுல எண்ணுங்க, தொழுகிறானே எண்ணுங்கிறான். ஒரு முஸ்லிமுக்கும் காஃபிருக்கும் வித்தியாசம் என்ன தெரியுமா? இந்த தொழுகை தான். சரி, இந்த தொழுகை யாருக்கெல்லாம் கடமை இல்லைன்னு பார்த்தா, சிறு குழந்தைகள், நம் சுயநிலைவை இழந்த பைத்தியக்காரர்கள், சில பெண்கள். சற்று சிந்திச்சு பாருங்க, தொழுகாதவங்க சற்று சிந்திச்சு பாருங்க, நம்ம சிறு குழந்தைகளா இல்ல நம் சுயநிலைவை இழந்த பைத்தியக்காரர்களா? சற்று சிந்திச்சு பாருங்க. ஒரு நாள் அல்லாஹ்வின் இறை தூதர் ஒரு சபையில் உட்காந்துருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ்வின் இறை தூதர் ஒரு கேள்வி கேட்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு முன்னாடி ஒரு ஆறு ஓடுது. அந்த ஆறுல தினமும் 5 வேளை குளிக்கிறாங்க. அவங்க உடம்புல ஏதாச்சும் சற்று அழுக்கு இருக்குமான்னு கேட்குறப்ப சஹாபாக்கெல்லாம் சொல்றாங்க, எப்படி அல்லாஹ்வின் இறை தூதரே, சின்ன அழுக்கு கூட இருக்காதுங்கிறப்ப அல்லாஹ்வின் இறை தூதர் சொல்றாங்க, அப்படித்தான் நம்ம 5 வேளையும் தொழுதா நம்ம கிட்ட இருக்கிற சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்படுகிறதுங்கிறாங்க. சக்கர் என்றும் ஒரு நரகத்துல நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப சொர்க்கவாசிகள்லாம் கேட்குறாங்க, உங்களை இந்த நரகத்துக்கு சேர்த்தது எது அப்படிங்கிறப்ப அந்த நரகவாசிகள் சொல்றாங்க, நாங்க தொழுகவராகவும் இல்லை, ஏழைங்களுக்கு உணவளிப்பவராகவும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஏழைகளுக்கு உணவளிப்பவராகவும் இல்லைங்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் நம்ம தினமும் 5 வேளை தொழுது சொர்க்கத்திலேயே உயர்ந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சொர்க்கத்தை அடைய நான் பிரார்த்தித்தவனாக இதோட என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும். Assalamu alaikum warahmatullahi wabarakatuh. A'udzu billahi minasy syaithanir rajim. Bismillahirrahmanirrahim. Wal mursalati urfa, fal nashifati aswa, wan nashirati nashra, fal khariqati farqa, fal mulqiyati dhi'ra, udran aw nudra, innama tu'aduna lawaqi'. فإذا النجم طمست وإذا السماء فرجت وإذا الجبال نسفت وإذا الرسل أقتت لأي يوم أجلت ليوم الفصل وما أدراك ما يوم الفصل ويل يومئذ للمكذبين ألم نهلك الأولين ثم نتبعهم الآخرين كذلك نفعل بالمجرمين ويل يومئذ للمكذبين ألم نخلقكم من مهين فجعلناه في قرار مكين إلى قدر معلوم فقدرنا فنعم القادرون ويل يومئذ للمكذبين ألم نجعل الأرض كفاتا أحياء وأمواتا وجعلنا فيها رواسي نبات أسقيناهم ماء فراتا ويل يومئذ للمكذبين انطلقوا إلى ما كنتم به تكذبون انطلقوا إلى ظل ثلاث شعب. السلام عليكم ورحمة الله وبركاته. வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தொழுகையின் ஆரம்ப துவா.
اللهم بعد بيني وبين خطاياي كما بعدت بين المشرق والمغرب. اللهم نقني من الخطايا كما ينقى الثوب الأبيض من الدنس. اللهم اغسل خطاياي بالماء والثلج والبرد. التحيات لله والصلوات والطيبات. السلام عليك أيها النبي ورحمة الله وبركاته. السلام علينا وعلى عباد الله الصالحين. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. صلوات. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. தொழுகையின் இருப்பில் اللهم إني أعوذ بك من عذاب جهنم ومن عذاب القبر ومن فتنة المحيا والممات ومن شر فتنة المسيح الدجال. اللهم إني ظلمت نفسي ظلما كثيرا ولا يغفر الذنوب إلا أنت فاغفر لي مغفرة من عندك وارحمني إنك أنت الغفور الرحيم. السلام عليكم ورحمة الله وبركاته. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونحمده ونصلي على رسول الكريم. قال له تعالى في القرآن الكريم وفرقان المجيد شهر رمضان الذين أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ரமலான் மாதம் எத்தகைய என்றாலும் அதில் தான் மனிதர்களுக்கு வழிகாட்டியாகவும் நேரான வழியை தெளிவாகக்கூடியதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தடிப்பதுமாக குர்ஆன் இறங்கியுள்ளப்பட்டது. ஆகவே எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் நோன்பு நோக்க வேண்டும். நான் உங்கள் முன் பேசி எடுத்துக்கொண்ட தலைப்பு நோன்பை எப்படி கடப்பது. இப்போ நம்ம யார்கிட்டயாவது போயிட்டு ஏன் நீங்கள் ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் சில பேர் சொல்லுவாங்க ஏழைகளின் பசியை உணர, இன்னும் சில பேர் சொல்லுவாங்க நோய் நிவாரணம் கிடைக்க. இப்படி நிறைய விதமாக சொல்கிறாங்க. ஆனால் அல்லாஹ் நம்மளை ஏன் நோன்பு நோக்க சொல்கிறான்னு தெரியுமா? அல்லாஹ் தஆலா சொல்கிறான், உங்களுடைய இறையச்சம் உடையவனை மாற்றுவதற்காக தான் நான் உங்களை நோன்பு நோக்க சொல்கிறேன். அல்லாஹ் தஆலா நம்ம எல்லாருக்குமே ஒரு ஆஃபர் தரான். அது என்னன்னு தெரியுமா? இந்த வருடத்திற்கு ஒரே ஒரு முறை பரக்கத்து வாய்ந்த ரமலான் மாதம் மருந்து. இந்த ரமலான் மாதத்தில் ஒரு முஹ்மீனான ஆணோ பெண்ணோ தான் செய்த தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை அனைத்தும் உடனே மன்னிச்சிடுறேன்னு சொல்கிறான். யா அல்லாஹ், நான் 5 வேளை தொழுகை இதுவரைக்கும் சரியாக தொழுததே இல்லை, என் பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். யா அல்லாஹ், நான் வட்டி வாங்கினேன், வட்டி கொடுத்தேன், பொய் பேசினேன், புறம் பேசினேன், பெற்றோர்களை துன்புறுத்தினேன், அண்டை வீட்டாரை துன்புறுத்தினேன், உறவினரை துன்புறுத்தி வாழ்ந்தேன், அவதூறு பேசினேன். யா அல்லாஹ், நான் மனம் திரிந்து உன்னிடம் வந்திருக்கிறேன் என்று ஒரு முஹ்மீனான ஆணோ பெண்ணோ தான் செய்த தவறை உணர்ந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நம் செய்த பாவங்களை அனைத்தும் மன்னித்து விடுவான். இப்போ நம்ம நோம்பில் பாவ மன்னிப்பு கேட்டுட்டு நோம்பு முடிஞ்சோடனே பழைய மாதிரியே இருந்தோம்னா நம்மளுக்கும் ஃபிர்அவுனோட நிலைமை தான். அல்லாஹ் தன் கண்ணியமிக்க குர்ஆனில் கூறுகிறான், இன்னல்லாஹ யக்ஃபிரு துனூப ஜமியா. உங்களுடைய பாவம் கோடி மலை அளவு இருந்தாலும், பூமி அளவு இருந்தாலும், வானம் அளவு இருந்தாலும் நீங்கள் அந்த தவறை உணர்ந்து இறைவனிடம் மன்னிப்பு கேட்டால் அல்லாஹ் நாம் செய்த பாவங்களை மன்னிச்சுட்டு அதே அளவு நன்மையும் தரேன்னு சொல்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், தன்னிமையில் என்னை நினைத்து மனம் கண்களுக்கு மர்மை நாளில் என்னுடைய அரிசிய நிழலை தரேன் அப்படின்னு சொல்கிறான். இப்போ நம்ம திக்ரு செய்கிறதுனால வீண் பேச்சிலிருந்து, புறம் பேசுவதிலிருந்து, சண்டை போடுவதிலிருந்தும் நம்மளை பாதுகாக்கலாம். அடுத்ததாக குர்ஆன் ஓதுவது.
அல்லாஹ் சொல்றான் இந்த ரமலான் மாதத்துல உங்களுக்கு உச்சத்தோலான ஷிஃபாவுல் குர்ஆனை தரேன் அப்படின்னு சொல்றான். இந்த ஷிஃபாவுல் குர்ஆன் சுகம் தரக்கூடியது. இப்போ நம்ம மற்ற நேரத்தில் குர்ஆன் ஓதுனோம்னா ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அதே குர்ஆனை ரமலான் மாதத்தில் ஓதுனோம்னா ஒரு எழுத்துக்கு 70 மடங்கு நன்மையும் தரேன்னு சொல்றான். ரமலான் மாதம் வந்துடுச்சு, ஒரு குர்ஆன், 2 குர்ஆன், 3 குர்ஆன்னு போட்டு ஓதாம நம்ம ஓதுறதோட அர்த்தத்தை தெரிஞ்சு ஓத வேண்டும். ஆகையால் இந்த வரக்கூடிய ரமலான் மாதத்துல அதிகமாக பாவ மன்னிப்பு கேட்டு திக்ரு செஞ்சு குர்ஆன் ஓதி இரு உலகிலும் வெற்றி பெற என் இறைவனிடம் பிரார்த்தித்தவளாக இத்துடன் என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிது தவான அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله ونعمده ونصلي على رسول الكريم. قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد لا تحزن إن الله معنا. வார்த்தைகளில் மிக சிறந்தது அல்லாஹ்வுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் மிக சிறந்தது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும் காரியங்களில் மிக கெட்டது பித்அத் என்றும் ஒவ்வொரு பித்அத்தும் நம்மை நரகத்திற்கொண்டே சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்தொடர்கிய சஹாபாக்கள் மீதும் இன்னும் தாபீன்கள் மீதும் தபா தாபீன்கள் மீதும் உங்கள் மீதும் என் மீதும் அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டுமாக என்று பிரார்த்தித்தவளாக என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் அனைவரும் சந்திக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான் என்ன? இந்த கவலை. இந்த கவலை பற்றி தான் பேச போகின்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு என்னவென்றால் கவலை வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான். கவலை என்றால் என்ன? கவலை எப்போது ஒரு மனிதனுக்கு வரும்? ஒரு விஷயம் நடந்து முடிந்த பிறகோ அல்லது இறந்த காலத்தை நினைப்பதுதான் கவலை. ஒரு மனிதன் கவலை வந்த பிறகுதான் நினைப்பான், நான் ஏன் அதை கேட்டேன், நான் ஏன் அப்படி பேசினேன், நான் ஏன் அதை பார்த்தேன். இதை நினைப்பதுதான் கவலை. இன்றைய காலத்தில் அப்படி என்ன கவலை? ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியவில்லை, வீட்டு வாடகை கொடுக்க முடியவில்லை, கடன் அடைக்க முடியவில்லை. இதுதான் நமக்குடைய கவலை. ஆனால் நம் கண் முன்னால் பார்த்து கொண்டிருக்கும் பாலஸ்தீன் படும் கஷ்டத்தை சுப்ஹானல்லாஹ், அவர்கள் தம் பிள்ளைகளை தியாகம் செய்தார்கள், தம்முடைய பெற்றோர்களை தியாகம் செய்தார்கள், தம் குடும்பத்தை தியாகம் செய்தார்கள், தம் உயிரை கூட தியாகம் செய்தார்கள். சுப்ஹானல்லாஹ். பாலஸ்தீன் நடந்த ஒரு சம்பவம் என்னன்னா, ஒரு தந்தை அவங்க குழந்தை மரண தருவாய் துடித்து கொண்டிருக்க சக்ராத் நிலையில இருக்கு. அப்ப அந்த தந்தை சொல்றாங்க, தந்தை அந்த குழந்தையை கையில தூக்கி அந்த குழந்தையை பார்த்து சொல்றாங்க, கவலைப்படாத, நிச்சயமா சொர்க்கத்துக்கு தான் போற, நிச்சயமா நானும் ஒரு சொர்க்கத்துல பார்க்கறேன். இதுதான் ஈமான், இதுதான் அல்லாஹ் நேசிக்கிறான். 1000 மனிதர்கள் கொடுக்க முடியாத ஒரு ஆறுதலை அல்லாஹ் தன் ஒற்றை வசனத்தில் கூறுகிறான். லா தஹ்சன் இன்னல்லாஹ மஅனா. கவலை வேண்டாம், அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். இந்த வார்த்தையை கூறுவதற்கு அவர்கள் தான் தன் தகுதியை பெற்றவர்கள். ஏனென்றால் அவர்களுடைய ஈமான் பலமாக இருக்கிறது. நம்மிடம் இருக்கிறதா? இல்லை. நமக்கு ஒரு கஷ்டம் வந்தால் நம்மள என்ன நினைக்கிறோம்? அல்லாஹ் நம்மளை கைவிட்டான் அப்படிதான் நம்ம நினைக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மை யூரிதில்லாஹு யுஃபீரா. யாருக்கு அல்லாஹ் நல்லதை நாடுகிறானோ, நன்மையை நாடுகிறானோ, யூசிப் மின்ஹு, அவர்களை அல்லாஹ் சோதிப்பான். சுப்ஹானல்லாஹ். உங்களுக்கு ஒரு சோதனை வருதா? முதல்ல பொறுமையோடு இருங்க. அடுத்து யார் ரப்பே இருக்கிறான், நிச்சயமா ஒரு விதியை வச்சிருப்பான் அப்படின்னு நம்பணும். யா ஹரீஸே வ சுபஹல் கரீம். அதிகாலை மிக சமீபத்தில் இருக்கிறது விதிகள், மிக சமீபத்தில் இருக்கிறது உனக்கான விதிகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வச்சிருக்கிறான் அப்படின்னு நம்பிக்கை நமக்கு வர வேண்டும். இன்றைய காலத்துல நம்முடைய வாலிபர்கள்லாம் ஒரு கஷ்டமோ ஒரு கவலையோ என்ன சொல்கிறோம்? நான் ஸ்ட்ரெஸ்ல இருக்கேன், நான் டிப்ரெஷன்ல இருக்கேன், எனக்கு யாருமே வேணாம், நான் தனிமையிலே போக போறேன். ஒரு மனிதன் எப்போது தெரியுமா தனிமையில போவான்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இருக்கிறான் என்பதை எப்போது மறந்தானோ அப்போதே அவன் தனிமையில போயிட்டான்.
நம்மளாம் நினைக்கிறோம் அல்லாஹ் நமக்கு மட்டும்தான் கஷ்டத்தை தரான், நமக்கு மட்டும்தான் கவலையை தரான், நமக்கு மட்டும்தான் சோதனை தரான்னு. ஆனா நபிமார்களை எப்படி அல்லாஹ் சோதித்தான் தெரியுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை தன் உற்ற தோழன் சொல்கிறான், கலீலுல்லாஹ் என்றும் சொல்கிறான். அவங்கள நெருப்பு குண்டலத்துல தூக்கி போட்டான். அப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ஹஸ்பி அல்லாஹு நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எனக்கு போதுமானவன். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தம்முடைய சமுதாய மக்கள் எல்லாம் அழைச்சிட்டு கடல் வரை போயிட்டாங்க. அப்ப அந்த சமுதாய மக்கள்லாம் கேட்குறாங்க, என்ன மூசாவே இப்படி எங்களை கை வைட்டீங்களே, நாங்கள் அங்கே இருந்தாலும் மரணிக்க தான் போகிறோம், இங்கே இருந்தாலும் மரணிக்க தான் போகிறோம். அதுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறாங்க, இல்லை அல்லாஹ் என்னோட இருக்கான், நிச்சயமாக ஒரு வழியை காட்டுவான். அடுத்து யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனோட வயிற்றில் இருக்காங்க. அவங்க நினச்சி பார்ப்பாங்களா நம்ம வெளில வருவோன்னு, நம்ம சமுதாய மக்களை பார்ப்போன்னு. அப்போ கூட அவங்க வச்ச தவக்கல் என்ன தெரியுமா? அவங்க செய்த துவா என்னன்னு தெரியுமா? லா இலாஹா இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன், வணக்கத்திற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் பரிசுத்தமானவன், நிச்சயமாக அந்நீதி நிலைத்தவராக இருக்கிறேன் என்று துவா செய்தாங்க. எனவே நமக்கும் எந்த கஷ்டமும் எந்த கவலையும் எந்த சோதனையும் வந்தாலும் அல்லாஹ் ஒருவனின் மீது நம்பிக்கை வைத்து இறைவனிடம் நாம் வெற்றி பெறுவோமாக என்று கூறி என் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி وهو أعلم بكم إذا أنشأ
واحلل عقدة من لساني ويفقهوا قولي. கண்ணியமிக்க எண்ணப்பட்ட அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உங்கள் முன் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அல்லாஹ்வின் தூதரே அலைஹிம். இந்த உலகத்தில் மனிதர்களாக வாழக்கூடிய நாம பல்வேறு விஷயங்களுக்காக செய்கிறோம், பல்வேறு விஷயங்களை செய்ய மறந்துவிடுவோம். அல்லாஹ் மிகவும் பாக்கியம் நிறைந்த இஸ்லாம் மார்க்கத்தை நமக்கு கொடுத்தது மட்டும் அல்லாம இந்த உலகத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும்,
முடியுமா? பெருமையோடு யாரெல்லாம் இந்த உலகத்தில் வாழ்கிறார்களோ, பெருமை என்றால் நான் தான் பொருளாதாரம் கொடுத்து விட்டேன், நான் தான் செய்கிறேன், நான் தான் காரணம் என தன்னை முன்னிலைப்படுத்துவது, மற்றவர்களை மட்டம் தட்டி நான் தான் உயர்ந்தவன் என பெருமை அடைபவர்கள் நரகவாசிகள் சொர்க்கத்தின் வாடகை கொண்டு விட மாட்டார் என்று அல்லாஹ்வும் அல்லாஹ்வின் இறைத்தூதரும் சொல்கிறார்கள் என்று என்னுடைய உரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு. நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل லஹு வ மன் யுضلل ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. இந்த எடுத்துக்கொண்ட தலைப்பை அணுகலாக பேசுகிறோம். முகத்துவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரை கொள்வதற்கு போது அப்போது
வஇலல் ஜிபாலி கைஃப நுசிபத் இன்னும் மலைகளை அவை எப்படி நடவடிக்கின்றன என்றும் வஇலல் அர்தி கைஃப சுத்தியத் இன்னும் பூமி அது எப்படி விரிக்கப்படுகிறது என்றும் அவர்கள் கவனிக்க வேண்டாமா தக்கீர் இன்னமா அன்த முதக்கீர் ஆகவே நபியே இவற்றை உபதேசம் செய்கிறார் நிச்சயமாக நீர் உபதேசம் செய்பவர்தான் லஸ்த அலைஹிம் முஸைத்தீர் அவர்கள் மீது நீ பொறுப்பு சாட்டப்பட்டவர் அல்ல இல்லா மன் தவல்லா வஃபர் ஆயினும் எவன் சத்தியத்தை புறக்கணித்து நிராகரிக்கின்றானோ ஃபயுஅதிபுல்லாஹு அஸாபல் அக்பர்
வலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யாதி பாஸ்ராவ் என்னோட பக்கத்து வீட்டில் உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னீங்க நிறைய தப்பு செஞ்சிருக்காங்க. என்னோட பக்கத்து வீட்டில் சொன்னாங்க, அது உண்மையா? அட ஆமா, இது மட்டுமா, இன்னும் எப்படியெல்லாம் நிறைய சீட்டுக்கு அவகிட்ட நிறைய குறை இருக்கு. ஆதி பாஸ்ரா, அப்புறம் நீங்கள் பேசுவது புறமாகும். இதை பற்றி அல்லாஹ் தன் திருமணத்தை கொடுக்கின்றார். உங்களில் சிலரை பற்றி புறம் பேச வேண்டாம். உங்களில் எவராவது தம்முடைய இறந்த சகோதரனின் மாமிசத்தை புஷ்க விரும்புகிறீர்களா? இல்லை, புறம் பேசுவதும் அவ்வாறுதான். எனவே புறம் பேசி பிறரை குறை கூறாதீர்கள். குறை கூறுவதை பற்றி அல்லாஹ் தன் திருமணத்தை கொடுக்கின்றார். பயனுள்ளிக்குள் இன்பசத்திலும் மசா. குறை கூறி புறம் பேசும் ஒவ்வொருவருக்கும் கேட்டார். எனவே புறம் பேசாதீர்கள். புறம் பேசுறது இவ்வளோ பெரிய பாவமா? இதுக்கப்புறம் நான் செய்ய மாட்டேன் இன்ஷா அல்லாஹ். சமாளமா எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன். நீ நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ், நான் நல்லா இருக்கேன். உங்க பக்கத்து வீட்டில் கஷ்டப்படுறவங்கன்னு சொன்னீங்க, அந்த பிறந்த ட்ரெஸ் கொடுத்துருக்கியா? இது கிழிச்சிருக்கு, இதை கொடுக்க சொல்லுறியே. பரவாயில்ல, கஷ்டப்படுறதுக்கு இது போதும். அப்படியெல்லாம் சொல்லாதே. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கும் விரும்பாத வரையில் மக்களில் ஒருவர் ஈமான் கொண்டவராக மாட்டார். இன்ஷா அல்லாஹ், எனவே இதுபோல் நினைக்க மாட்டேன். சிறியவர் பெரியவர்களுக்கும் நானும்